இங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள், திரையரங்கு நிறுவனங்கள், அவன் தமிழனா தமிழன் இல்லையாலாம் நாங்கள் பார்க்கறதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எவன்லாம் மறுத்தானோ அவன்லாம் தமிழன் இல்லை. ஆனால் அவன் கொள்ளையடிக்கிற கூடாரங்கள் எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்கறது? எங்கள் இனத்தின் பெருமை மிகு அடையாளம் ஐயா அண்ணன் சகாயம் அவர்களுடைய தம்பி வேலை முடிஞ்சா அண்ணன் சகாயம் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னன்னா, நான் வந்து தமிழ்ச்செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கலெக்டாக நடிச்சிருப்பார். அப்பா பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தில் வந்து படம். அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமை மிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் வந்து இந்த விழாவை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகளை சந்திச்சிருக்கோம் பேசுகிறோம். பட் எங்கள் இனத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துகிறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் வந்து இதை கருதுறேன். நான் வந்து இந்த விழாவை வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு வந்து தேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு வந்து தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ் ஷோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம், நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது வந்து இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு வந்து சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே வந்து நின்னார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நேரத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பெரும் முனைப்பாக இருந்தது வந்து அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக வந்து இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம் அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் வந்து பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான், இந்த படம் வந்து முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக வந்து அமேசானுக்கோ இல்லை வேறு எல்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் வெற்றி அடையாதுனா இது ஒரு ஷோ கொடுத்து தேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு வந்து சரி ஒரே ஆப்ஷன், அப்போ இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிடி ப்ளஸ் திறந்தேன். சரி ஓடிடி ப்ளஸ் அதை கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கழகத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி அண்ணன் அவர்கள், கொளத்தூர் மலியண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தனியரசன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதை தாண்டி வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சீமானன் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வந்து வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான நம்ம கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வந்து வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம வந்து நம்ம தனித்தனியாக நின்னா கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை வந்து ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் வந்து முன் வந்தது வந்து உண்மையாக பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் வியாபாரம் நுணுக்கம் தெரியும், இது எந்த அளவுக்கு போகுன்றதும் தெரியும். அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்னு இந்த தொழில் தெரியாமல் ராமணகுமார் அண்ணன் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் வந்து அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றதுனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு வந்து முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சு வச்சு வந்து உண்மையாகவே அவரை பாராட்டக்கூடிய அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார், இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்டுக்கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்டுக்கிட்ட வந்து ஒரு திறமையை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான். அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே தேட்டரிலே போகலையே தவிர உலக நாடுகள் எல்லா நாடுலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த OTT ப்ளஸில் வெளியானதுக்கான. இப்போ இதில் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அதை சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈழத்தமிழர்கள் வரலாறுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்க போய் ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா OTT தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குங்க. என்னென்னா நம்மளுடைய வரலாறு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறு ஆகிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்னைக்கு இருக்கும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனது அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படி தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதிட்டு போயிருப்பாரு, அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா, நம்மளுடைய எல்லாமே வந்து தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்த வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவர் ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறத பெருமையாக நினைத்து வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிட்டு ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கூட நம்ம கிராமத்தில் சொல்கிறது போல் ஒரு பிரசவமாக கொண்டு வர முடியாத ஒரு கையேறு நிலையில் இறுதியாக OTT தளத்தில் கொண்டுட்டு வந்து உலகம் முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்திய சல்லியர்கள் படத்தினுடைய நடிப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான இந்த பாராட்டு நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய பேரன்பிற்குரிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள், ஊடகத்தினர், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இந்த நிலைங்கிறது இருக்குல்ல, OTTயில் இந்த படத்தை கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், அதை முழுமையாக கொண்டுட்டு போகாத நிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புணர்வோட ஒரு தேர்ந்த பொறுப்புமிக்க கலைஞர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வை கூட
ஒரு மன நிம்மதியோடு நடத்த முடியலங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல, இது உலகத்தில் எந்த இனத்துக்கும் வராது. மின்சாரத்தை துண்டிக்கிறது, அதுக்கப்புறம் இது எதாச்சும் நடந்ததா இல்லாட்டி போனால் என்னன்னு கூட தெரியல. ஒளி வாங்கி பிரச்சனை இதெல்லாம் ஆந்திராவிலேயே கர்நாடகத்திலே இதெல்லாம் நடந்துருமா? 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம்னு சொல்லிக்கிற இந்த இனத்துல தான் இந்த ஈனமானம் கெட்ட செயல்கள்லாம் நடக்குது. இது எப்பயாவது முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. இங்கே முடிவுக்கு வர்றதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா வீரத்தோடையும் அறத்தோடையும் இந்த பூமி பரப்பில் கடந்த இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒரு அரசு இருந்ததுன்னா அது எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆண்ட அந்த ஈழ அரசு தான். அந்த அரசையும் நாம் வாழற இந்த மண்ணுக்குரிய தமிழ்நாட்டு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலகம் முழுக்க இருக்கிற வல்லரசுகளும் சேர்ந்து நின்று வல்லூர்களாக அந்த மண்ணில் கொத்து குண்டுகள் ரசாயன குண்டுகள் வீசி செதைச்சி சின்னாபின்னமாக்கிருச்சு. அந்த வழியை அந்த வரலாற்றை நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அந்த ஈழ மண்ணில் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிகழ்வுகளை தாங்கின ஒரு சல்லியர் படைப்பை இன்னைக்கு கொண்டுட்டு எந்த இடத்துலையும் நினைச்ச மாதிரி அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலங்கிறது தான் இங்கே கொடுமை. இந்த படத்தை வெளியிடுறதுக்காக சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் பிரசாத் லேபில் போட்டுட்டு தேட்டர் லிஸ்ட்டை என்கிட்ட சொல்கிறாரு. இரவு 8 மணிக்கு சொல்கிறாரு. 26 தேட்டரு, அதுவும் ஒரு காட்சி தான் கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தேட்டரில் வெளியிடுற காசு உட்பட ஒரே ஷோ கொடுத்து ஒரு ஷோ கூட ஆள் வரலன்னு மறு ஷோவே கேன்சல் பண்ணிடுவானுவா? அது ஓடிடி தளத்துக்கு கொடுக்கறதா இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா? இதை யாருக்கிட்ட சொல்லி இதை வெளிப்படுத்தன்னு தெரியல. நாளைக்கு வெளியிடுன்னு சொல்லியாச்சு, ஆனால் தேட்டர் லிஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் வர முடியுமா, ஒரு 20 நிமிஷத்தில் வர முடியுமாங்கிறாரு. என் நண்பரோட வெளியே முக்கியமான விஷயத்துக்கு போகிறதா இருந்ததை உடனே கேன்சல் பண்ணிட்டு பிரசாத்துக்கு அந்த அவலத்தை, அந்த ஓலத்தை, அந்த கொடூரத்தை உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தி அடுத்த நாள் அது ஓடிடியில் வந்தது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பார்த்தார்கள். முடிஞ்ச வரைக்கும் முழுமையெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்ததெல்லாம் சொல்ல முடியாது. அது வெற்றியா அப்படின்னா வெற்றி இல்லை, தோல்விதான். அது சல்லியர்களுக்கான தோல்வி அல்ல, 12 கோடி தமிழர்களுக்கான தோல்விங்கிறத இந்த மானங்கெட்ட இனம் இனியாவது உள்வாங்கணும். எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய வீர காவியத்தை ஒரு படைப்பாக செஞ்சு நாங்கள் ஆந்திராவில் எடுத்துகிட்டு போய், கர்நாடகத்தில் எடுத்துகிட்டு போய், மராட்டியத்தில் எடுத்துகிட்டு போய், டெல்லியில் எடுத்துகிட்டு போய் எங்கள் படத்தை நாங்கள் வெளியிடுறோன்னு சொன்னோமா? எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற, நாங்கள் கொடுக்குற காசில் தியேட்டர் நடத்துகிற, அதில் கொள்ளையடித்து எங்கெங்கேயோ உலகம் பூரா தொழில் நடத்துகிற இங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள், திரையரங்கு நிறுவனங்கள், அவன் தமிழனா தமிழன் இல்லையான்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எவன்லாம் மறுத்தானோ அவன்லாம் தமிழன் இல்லை. ஆனால் அவன் கொள்ளையடிக்கிற கூடாரங்கள் எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்கறது? இந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டது? இந்த படைப்பு தப்பான படைப்பா, உங்களை நெகிழ வைக்காத படைப்பா, பகை வைக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற அந்த தமிழ் இனத்தினுடைய கூற்று உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எதிரின்னா அடி, எதிரின்னா அழி, ஊறு தெரியாத ஆக்கு. இதுதான் உலக மரபு. போர்க்களத்திலேயா இருந்தாலும் சரி, எதிரிக்குமான இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு போர்க்களத்தில் தேவையில்லை. ஒரு போர்க்களத்தில் அவன் நம்மளை கொல்றான் எதிரி, நாம அவனை கொல்லணும். ஆனால் அடிபட்டு விழுந்த உயிரை எதிரியா நிற்கிற கூட்டம்
அவனை தூக்கிட்டு போய் ஓடி ஒவ்வொரு நொடியா அவனுடைய உயிரை மீட்டெடுக்கிற அந்த உன்னதமான மரபு இருக்குல்ல, அது உலகத்திலேயே எங்களுடைய ஈழ மண்ணில் மட்டும்தான் இருந்தது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் படையில் மட்டும்தான் அது அந்த நிகழ்வெல்லாம் சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பேசுகிற காலமாக எனக்கு தெரியல. இனி பேசுறதுக்கான இடமே இல்லை. அதாவது நீங்கள் இந்த படைப்பில் ஒரு மருத்துவர் அணி, அந்த மருத்துவர் அணி காப்பாற்றுச்சு, அவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழறதுக்கு எப்படி போராடணுங்கிற ஒரு 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 அந்த அற்புதமான விஷயத்தை இந்த படைப்பு பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட தலைவருடைய தளபதிகள், 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு உயிராக தோழமையாக தோளோடு தோள் நின்று ஒன்றா உண்டு உறங்கி வியூகம் அமைத்து இந்த உலகத்துக்கு யாருன்னு சொன்ன தலைவர் பிரபாகரனுடைய படையினுடைய தளபதிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் எதிரி வீசின அந்த ரசாயன குண்டுகளில் அணைஞ்ச ஊதுபத்திலிருந்து புகை வருவது போல உடலெல்லாம் கருகி அது உடம்பு வெடிச்சு அதிலிருந்து கரிய நிற ரத்தம் கசிஞ்சு அதிலிருந்து புகையா போயிட்டு இருக்கிற அந்த உடல்களை அடுக்கி வச்சிருந்த அந்த இடத்தை தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தன்னை முழுவதுமாக அடக்கி கொண்டு, சாமானியனாக இருந்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். இதை கேட்கும் போது கூட அவன் தமிழனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் மனிதனா இருந்தா போதும். ஆனால் அந்த தலைவன் பின்னங்கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒருவராக பார்த்து தன் மனசுக்குள்ள அவர்களோட பழகுனது, அவங்க தன்னோட நின்னது, இப்ப இல்லாத போனது அப்படிங்கிற அந்த மனநிலையில் அப்படி கடந்துட்டு வரும்போது அவர்கிட்ட பக்கத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? எதிரிகளுடைய கூடாரங்கள், எதிரிகளுடைய வீடுகள், முக்கியமாக கொழும்பு முக்கியமான இடத்தெல்லாம் மனித வெடிகுண்டுகளாக நம்மளுடைய போராளிகள் நிற்கிறாங்க. நீங்க தலை அசைச்சா போதும், ஒத்த நொடியில மொத்த யுத்தத்தையும் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னபோது அவன் எந்த மனிதனா இருந்தா கூட அவன் வீரனா இருக்கணும், போராளியா இருக்கணுங்கிறதுல எவனா இருந்தாலும் உடனே அழி, நம்மளுடைய இனத்தை, நம்மளுடைய மீதம் இருக்கிற உயிர்களை காப்பாத்துன்னு தான் சொல்லுவான். ஆனால் அந்த தலைவன் சொன்னது, எதிரிகளும் இராணுவம் அதிகார வர்க்கமும் தான் நமக்கு எதிரானவர்களே தவிர அவர்கள் வீட்டு குடும்பமோ அவர்கள் வீட்டு பெண்களோ அவர்கள் வீட்டின் குழந்தைகளோ இல்லை. அந்த வீட்டு பெண்களும் அந்த வீட்டு குழந்தைகளும் நம் வீட்டு குழந்தைகள். ஒருபோதும் அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடாது, அந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது. என்னுடைய சுய நினைவு இழந்தாலும், எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடாது. மரபோட இயங்குவோம், அறத்தோட சண்டை போடுவோம், எதிரியா நேருக்கு நேராக நின்று சண்டையிடுவோம். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும், அறம் வெல்லும்னு சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் யாராவது உண்டா? ஆக எதிரி விழுந்தவனை காப்பாத்தின இந்த படைப்பினுடைய அந்த நாயகன் மட்டும் இல்லை, தமிழினத்துக்கே நாயகனாக இருந்த எங்கள் தலைவர் பிரபாகரன் அத்தனை தளபதிகளும் செத்து கொத்து கொத்தாக தன்னுடைய உறவுகளும் பிள்ளைகளும் சாகும்போது கூட எதிரியை மட்டும் அடிப்போன்னு சொன்னதுனால தான் நீங்க ராஜபக்ஷவை அந்த மண்ணில் தமிழன் அடித்து துரத்துல, ராஜபக்ஷ அரண்மனைய தமிழன் எரிக்கல, சிங்கள கூட்டம் சிங்கள இளைஞர்கள் அடித்து துரத்துனது மட்டும் இல்லை, அவர் ஓடி திருகோணமலையில் இருக்கிற கப்பல் துறைமுகத்தில் ஒளிஞ்ச அந்த நிலை இருக்க, அந்த நிலையில் அடித்து எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு சிங்கள வீதியில் ஒரு சிங்கள இளைஞன் சொன்ன வார்த்தை, இந்நேரம் பிரபாகரன் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம்னு சொன்னான். உலகம் பார்த்தது அது. அப்படி ஒரு ஆரம்பிக்க இனத்தினுடைய வீரத்தை வரலாற்றை எடுத்து எங்கள் மண்ணில், எங்கள் தமிழினத்தில், எங்கள் தமிழர் நிலத்தில் ஓட வைக்க முடியலங்கிறது இருக்குல்ல. முன்னாடி சொன்னது போல சல்லியர்கள் படத்தின் தோல்வி அல்லது தமிழினத்தின் தோல்வி. என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தா உடனடியாக அவர்களுடைய உரிமையை ரத்து செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா? செய்யல. ஏன் செய்யல? இந்த இனத்துக்கான அரசாங்கம் இருந்தா அது செஞ்சிருக்கோம். அதான அர்த்தம். அதுல துடிச்சிருக்கும்ல.
சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டவுடனே நான் ஏன் ஓடணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சகாயமையா ஏன் இந்த விழாவை நடத்தணும்? இனியாவது சூடு சொரணை இந்த இனத்துக்கு வருமாங்கிற ஒரு தவிப்பும் கவலையும் தான். இப்போ என்ன செய்யணும்? இந்த இனத்துக்கான அரசை உருவாக்கணும். சரி, இனத்துக்கான அரசு இந்த எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கட்டும். அப்போ இந்த தமிழ் இனத்துக்குன்னு இருக்கிற தலைவர்கள் எங்கே போனாங்க? நாக்கொழிக்கவா? என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், இல்லை ஒரு 50 பேர் அவன்கிட்ட போய் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தா அவன் அடுத்த நொடிய 500 திரையரங்கு கொடுத்துருப்பானா? அப்படி அவன் கொடுக்க முடியலன்னா உனக்கு என்னடா இங்க வேலை அப்படின்னு ஒரு உச்சமா ஒரு குரலை எழுப்பியிருந்தா, அதையும் தாண்டி அவன் கொடுக்கலன்னா உனக்கு இங்க என்னடா வேலை, உடனே அப்புறப்படுத்துறான்னு அவனை அப்புறப்படுத்துற வேலையை தொடங்கியிருந்தால் இவனை மாதிரி இருக்கிறவன்லாம் என்ன செஞ்சிருப்பான்? அப்ப யாரோட குற்றம் இது? இந்த இனத்துக்குன்னு இருக்கிறேன்னு சொல்ற தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இனத்தை காக்கிறதுக்காக போராட்ட களத்தில் நின்றவங்கலாம் என்ன பண்ணாங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் தயாருன்னா போய் அவன்கிட்ட நிற்போன்னு. யாரும் அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இதே நிலை நீடிக்குங்கிறதுலாம் இல்லை. எல்லா காலத்திலும் இப்படியே தமிழினம் இருந்துடலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இங்கே சொல்லிவிட்டு தான் அவனியாபுரத்துக்கு வாடிவாசலில் போய் நின்னோம். மொத்தம் ஒரு 25 பேர் தான். கத்திப்பாராவில் நின்னதும் 25-30 பேர் தான். இதே நிலை தொடர்ந்தால் இவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் இனி தமிழினம் கேட்கக்கூடாது. அடியோடு அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யறதுக்கு என்னைக்கு ஒரு செயலாக இந்த இனம் தொடங்குதோ அன்னைக்கு தான் சல்லியர் போன்ற படைப்புகள் தமிழ் இனத்தில் ஒரு பெருங்காவியமாக ஒட்டுமொத்த தமிழினமே கொண்டாடுகிற ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஏன்னா சல்லியர் தொடங்கிருச்சு. ஏற்கனவே அவர் மேதகு படம் எடுத்தார். ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர், தமிழ் உணர்வுள்ள கலைஞர். இந்த படைப்பில் பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒரு உள்ளுணர்வோட ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படைப்பை செஞ்சாங்க. நான் முன்னாடி சொன்னதான், சந்திரக்காடு செஞ்சேன், முந்திரிக்காடு செஞ்சுட்டேன். அடுத்தது நான் வன்னிக்காட்டுக்கு தான் வரேன். வன்னிக்காட்டின் படைப்புகளை எடுத்து நாங்கள் நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா அதை நாங்கள் வெளியிட தான் போகிறோம். அப்படியான சிக்கல்கள் வந்தால் அது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது திரையரங்கு கூடாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்கே எவனுக்கும் இடம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவை முன்னெடுத்த ஐயா சகாயம் அவர்களுக்கு எங்களுடைய நெகிழ்ந்த நன்றிகள். நன்றி. பெயர்கள் தான் ஸ்டீஃபனா, அது என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லையே என்று நான் முடிவெடுத்து திலீபன் என்று நான் இன்றைக்கு பெயர் வைத்தேன். திலீபன் என்று பெயர். இந்த மண், இந்த மொழி, அது எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் என் இனத்தினுடைய விடுதலை களத்தில் வெளிப்பட்ட மகத்தான அந்த அறத்தை மிக துல்லியமாக தம்பி கிட்டு இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் எண்ணி பார்க்கிறேன். நான் 2009 கலெக்டர், நாமக்கல் கலெக்டர். நம்முடைய தம்பி இந்த படத்தை வெளியிடுவதற்காக எத்தனை தடைகளை உடைத்தறிந்து அந்த உள்ள உறுதியை வெளிப்படுத்திய தம்பி சுரேஷ் காமாட்சி இங்கே பேசுகிற பொழுது சொன்னார், கலெக்டர் தமிழ்ச்செல்வன் படத்தை பார்த்து இப்படி ஒரு கலெக்டர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பல பேர்கள் சொன்னார்கள், தமிழ்ச்செல்வன் படத்தில் வர்றது மாதிரியே நீங்கள் வர்றீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிறதில்லை. எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பெருமையாக இருப்பதில்லை. நான் இயல்பாக இருக்கிறேன். ஒரு கிராமத்திலே பிறந்தேன். அந்த கிராமத்தில் விவசாயிகள், உழைக்கக்கூடிய எளிய மக்கள். அந்த கிராமத்தை ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 4வது 5வது மேடை எனக்கு இது பாராட்டு விழாங்கிறது. அப்போது இந்த படம் அண்ணா பாராட்டினதுக்கு அப்புறமேல இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பேசும்போது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணா ராவணன் அண்ணா, அப்புறம் சிவகங்கையிலேருந்து அண்ணன் பேர் கார்த்தி. ஸோ ஆமாம், அதை பரமக்குடிலேருந்து அண்ணன் கார்த்தி. நாங்கள்லாம் போய் அண்ணன் நேரில் பார்த்து சந்திச்சு, ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சான். அவர் போட்டு காமிச்ச அன்னையிலேருந்து இந்த படத்தை நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி வெம்பாடுபட்டதில் ரொம்ப முக்கியமான ஆள் அண்ணா சுரேஷ் காமாட்சி அண்ணன். அதுலேயும் தொடர்ந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் எல்லா பக்கத்துலேருந்தும், அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேருந்து சிக்கல். நான் அண்ணனுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ்லாம் இப்போ கூட திரும்ப திரும்ப கேட்பேன். ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன் சுரேஷ் காமாட்சி அண்ணன்ட்ட, அண்ணே
ரொம்ப பாடுபட்டுட்டேன், தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு கூடயே இருங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் மட்டும் கூடயே இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அண்ணங்கிட்ட நான் அது வந்து கெஞ்சாத நாட்களே இருக்காது. அப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து வெளியில் வந்து நிற்கும் போது தியேட்டர் கிடைக்கல, அங்கே ஒரு பிரச்சனை. சரி, இந்த படத்தை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக ஓடிடிக்கு போகும்போது அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறனால ஓரளவுக்கு எங்களுக்கான அந்த எக்கனாமிக் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அண்ணன் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் எல்லாருமே காத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாராட்டு எல்லாம் வைக்கும்போது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. இது வந்து எனக்கு இப்போ நடக்கலை, இதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க வெள்ளூரில், நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, கரண்ட் இருந்துச்சு. சல்லீர்கள் திரைப்பட இயக்குனர் கிட்டனோடனே கரண்ட் போயிடுச்சு, அடுத்த செகண்ட் கரண்ட் போயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு அப்படி தான் தோணுச்சு, ஆஹா என்னடா இது, அடுத்து நம்மளை வந்து இங்கே இது கூப்பிட போகிறாங்க, மேடை கூப்பிட போகிறாங்க, திரும்ப கரண்ட் போகுதே அப்படின்னு. அது பார்த்தா சரி ஓரளவுக்கு கரண்ட்லாம் செட் பண்ணி ஐயாவே கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க ஈபிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் திட்டி மேலே வந்தா சரி என்னமோ இன்னைக்கு நம்மளை பாராட்டிடுவாங்கன்னு நினச்சா மைக்கு போயிடுச்சு. சரி, இது வந்து நான் அதான் நினச்சேன், ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை யாரும் நீங்கள் வந்து கடிச்சிக்க வேண்டாம், அவங்க நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் நான் தான். நீங்கள் யாரை பாராட்ட கூப்பிட்டீங்களோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம போகிற எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஏன்னா நம்ம தாங்கி செல்லக்கூடிய கொள்கைகள் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் யாரையும் திட்டிடாதீங்க, இதுக்கு முதல் காரணம் நான் தான். ஒருவேளை நீங்கள் என்னைக்கு கூப்பிடாம சுரேஷ் காமச்சரணையே உங்களை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா பலன்னு கரண்ட் இருந்திருக்கும், உண்மையாலுமே இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கூப்பிட்டது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து என்னதான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் கூட இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த படத்துக்கான வெளிநாட்டு உரிமம் வந்து ICW மூலியமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சினா மூலியமாக அண்ணன் ராவணனுக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அவருடைய பங்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நாங்கள் ஒரு குழு அமைச்சு என்னதான் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிருந்தால் கூட இந்த படத்தை வந்து வெளிநாடுகளில் வந்து திரையரங்கில் வந்து மக்களை பார்க்க வைக்கணும்னு நினச்சோம். அதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அவங்க என்னை வரைக்கும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க.